பிறந்தலேருந்து இங்கே தான் இருக்கோம். நாங்கள் பீச்சில் தான் தங்குவோம்ண்ணா. எங்களுக்குன்னு இடம் இல்லைல்ல, எங்கேயும் பீச்சில் தான் தங்குவோம். வந்து மணி விற்போம். இந்த சீப்பு சைடிஸு அந்த மாதிரி கண்ணாடி பொருள் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். தெருவா போயிட்டு அன்னைக்கு கிடைக்கிற காசு வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணுவோம். காலையில் எழுந்தோன்னே வியாபாரத்துக்கு கிளம்பிடுவோம்ண்ணா. அதே மாதிரி நைட்டில் என்ன பண்ணுவோம், தூங்குறதுக்கு கூட பயந்து தூங்குவோம். நிம்மதியெல்லாம் தூங்க முடியாது. அதுவும் கூட விடியங்காலத்தில் 5 மணிக்கு மேலே தான் நான் தூக்கமே வரும். அதுக்கு முன்ன தூக்கமே வராது. 3 வேளை சாப்பாடு நல்லா இருக்குது. பெட்ஷீட்டு பாய் தலைகணி கொடுக்குறாங்க. பேகு கிளாஸு தட்டு எல்லாமே அன்னு பொருள் கொடுக்குறாங்க. இந்த ரோட்ல பறக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் பாதுகாப்பு இல்லாம தூங்குறதுக்கு கூட பயந்து தூங்குறோம். இங்க வந்துலேருந்து நாங்க நிம்மதியா தூங்குறோம். பாத்ரூம் வசதி காலைல குளிக்கிற மாரி பாத்ரூம் போற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு. ஜாலியா குளிக்கிறோம், நிம்மதியா வரோம். நாங்க எப்படின்னா பத்திரமா வெளியே வாட்ச்மேன் இருக்காங்க, டாப்பல் போட்டுக்கிறோம். உள்ள சேஃப்டியா குழந்தைங்க ஒரு பயம் எல்லாமே நாங்க தூங்குறோம். குழந்தைங்கள பத்திரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. வீட்டுல வர மாரி வந்துடுறோம். நைட்டு தூங்கிடுறோம், காலையில எழுந்துச்சு வேலைக்கு போறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டுகளை யாரும் ஆட்சி மேல ஆட்சி வந்தாங்க. நிறைய பேர் ஆட்சி வந்து கூட எங்களை ரோட்ல படுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஜாதிகாரங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரோட்ல பனியும் கலையும் மழையிலையும் தாங்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்கிருக்காங்கன்னு ஒரு ஆள் கூட யோசிக்கல. முதலமைச்சர் யோசிச்சிருக்காரு. இந்த சிந்தனை நல்லா இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்பா கொடுத்தாரு. எங்க அப்பா அம்மா வீடு கட்டி கொடுத்தா கூட இந்த மாதிரி பேன் காத்தெல்லாம் கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்கண்ணா. முதலமைச்சர் கட்டி கொடுத்துருக்காரு. முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு நன்றி. இது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது. உங்களோட துணை எங்களுக்கு எப்பவுமே வேணும்.